இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பாத்துட்டு நிக்கிறீங்க? அரெஸ்ட் பண்ணுங்க. மேடம், தாலி கட்ட சொன்னது நான் இல்ல, என் பொண்டாட்டி. இந்த நிக்கல இவதான். வேணும்னா இவ்வளவு அரெஸ்ட் பண்ணுங்க. ஐயோ இல்ல மேடம், எங்க அத்தை எந்த தப்பும் பண்ணல. ஏமா, நீதான் தாலி கட்ட சொன்னியா? ஆமாங்க, நான் தான். இவன் என் மகன், அந்த பொண்ணு என் அண்ணன் மகன். அவ கழுத்துல தாலி கட்ட சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, அதான் கட்ட சொன்னேன். அப்ப நான் உன்னை சேர்த்துதான் உள்ள வைக்கணும். இந்த அம்மாவையும் கூட்டிட்டு வாங்க. எங்க அத்தையை விட்டுருங்க மேடம். மேடம் ப்ளீஸ், எங்க அத்தையை விட்டுருங்க மேடம். வாங்கன்னு சொல்றல. வாங்க மேடம் மேடம், கூட்டிட்டு போகாதீங்க மேடம். வாங்க. அட இங்க மேல கை வைக்காதீங்க. என் பொண்டாட்டியை மேல கை வைக்க பயப்படுவா. ஐயோ, இப்படி புலம்ப விட்டு போயிட்டானே. ஐயோ. எப்படி பஞ்சாயத்துல வச்சு என் குடும்பத்தை அசிங்கப்படுத்துவீங்களா? உங்களால பஞ்சாயத்தை தானே வைக்க முடியும், என்னால அதுக்கு மேலையும் போக முடியும். ஏன்னா நான் போலீஸ்காரி. ஏடி, ஏன்டி இப்படி எல்லாம் செய்த? வேண்டாம் டி, சொன்ன கேளுடி. எப்படி நீ கேஸ் போட்டுட்ட, நான் தோத்து போயிட்டேன்னு அர்த்தமா? இந்த கேஸ் இதோட முடியாது. உங்களோட வாழ்நாள் முழுக்க உங்களை நான் உள்ள வைப்பேன். நீங்களா நானான்னு பாத்துருவோம். ஏடி, அத்தை ரொம்ப பாவம்டி, அவங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிருக்காவடி. ஏன் மேடம், இவங்களை எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க? நான் இவங்க 2 பேர் மேலதானே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். வீரா, இவரு இந்த அம்மா சொல்லிதான் இவன் தாலி கட்டினதா சொன்னாரு. இந்த அம்மாவும் ஆமா நான் தான் தாலி கட்ட சொன்னேன்னு சொல்றாங்க. வேற வழி இல்ல, அதான் நானும் அரெஸ்ட் பண்ணேன். அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இந்தாருங்க, அவளை விட்டுட்டா என்னையே ரிலீஸ் பண்ணணும். இல்லைன்னா நான் சும்மா விட மாட்டேன். அத்த, உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடு. உன்னை நான் விட்டுட்டு சொல்லிடுறேன். சொல்ல மாட்டேன். நான் சொல்லித்தான் என் மகன் தாலி கட்டினான். அதுக்கு மேல ஓ இஷ்டம். மேடம், இவங்கள ஸ்டேஷனுக்கு கொண்டு வாங்க, அங்க வச்சு பேசிக்கலாம். மா, ஏத்துங்க. அத்தை, மா, ஏறுங்க. விட்டுருங்க மேடம். ப்ளீஸ் மேடம், எங்க அத்தை ஒண்ணும் பண்ணல. மேடம், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது இவங்க 2 பேர் மேலதான். அத்தைய வேணா விட்டுருங்க. அத்தை சொத்த எல்லாம் ஓ வேலை தானே. இதுக்கெல்லாம் நான் பயந்துருவேன் நினைச்சியா? என்னைய கொண்டு போய் பஞ்சாயத்துல நிறுத்தினா நான் பயந்துருவேன் நினைச்சீங்களா? உங்களால என்ன பண்ண முடியும்னு நீங்க காமிச்சீங்க, என்னால என்ன பண்ண முடியும்னு நான் காமிக்கிறேன். இன்ஸ்பெக்டர் மேடம், எதுவா இருந்தாலும் அதுல ஒரு நியாயம் தர்மம் இருக்கணும். நான் யாரும் தெரியாதா உங்களுக்கு? இந்த ஊர்லயே நான் பெரிய மனுஷன், முன்னாள் பஞ்சாயத்து பிரசிடென்ட், கோயிலுக்கு முன்னாள் தர்மகர்த்தா. என் மகன் கூட இன்ஸ்பெக்டர். மேடம், இவரு பிரசிடென்டா இருந்தாரு, ஆனா என் அண்ணன் தான் இவரை தோக்கடிச்சு இப்ப பிரசிடென்டா இருக்காரு. இவரு கோவில்ல தர்மகர்த்தாவா இருந்தாரு, இப்ப ஏன் இல்ல? அத கேளுங்க. கோவில் நகை திருடின கேஸ்ல உள்ள போயிட்டு இப்ப பெயில்ல வெளியே வந்திருக்காரு. இவர் பேச்செல்லாம் நீங்க கேட்காதீங்க மேடம். என்ன திமிரா? இன்ஸ்பெக்டர் மேடம், வேண்டாம் வேண்டாம், ஒரு பெரிய மனுஷனை இப்படி எல்லாம் அரெஸ்ட் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நீங்க ஒரு பொண்ணுக்கு கட்டாய தாலி கட்ட சொல்லிருக்கீங்க. இதுதான் பெரிய மனுஷங்க பண்ற வேலையா? ரொம்ப தப்பா பேசுறீங்க மேடம். சிவபாலன இவ கழுத்துல நானா தாலி கட்ட சொன்னேன்? தாலி கட்டினது இந்த இவன். எப்போ எல்லாம் உன்னாலதான். நான் பாட்டுக்கு அடி வாங்குறனோ இல்ல அசிங்கப்படுறனோ எப்படியாவது பேசி வீராவை சரி பண்ணிருப்பேன். இப்படி இடையில புந்து பஞ்சாயத்து பண்றேன்னு எல்லாத்தையும் நீ தான் கெடுத்து விட்ட. இல்ல ஒத்த விட்டு இருக்கல, உனக்கு இருக்கல. பெல்ட் எடுத்து மறுபடியும் ஒன்னு வெளுத்தா தான் நீ அடங்குவேன். ஆத்தாக்காரி சொன்னான்னு நீ என் தாலியை கட்டிவிட்டு என்னையும் இப்ப இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து நிக்க வச்சிட்டல. நீ ஏன் நான் கூட தான் இங்க வந்து நிக்கேன். நான் என்ன குதி குதின்னு குதிச்சனா என்ன? உனக்கு என்ன கிடை வெக்கம் மான சூடு சொரணை எல்லாம் இருந்துச்சு. நான் மானசேன், அப்படியே என் நெஞ்சு துடிக்குது. இலே ஒத்த ஓட்டு
வாலேடி வீட்டுக்கு வா வா உன்னைய கொன்னு போட்டு 14 நாள் காரியத்தை ஒரே நாள்ல முடிச்சு விடுறேன். அங்க என்ன சத்தம்? இல்ல அது அவரு ரொம்ப பேசினார்னா உடனே கையில விலங்க போட்டு வாயில டேப்ப போட்டு லாக்கப்ல தள்ளுங்க. இல்ல மேடம், நான் ஏன் பேச போறேன்? நான் எதுவும் பேசலையே ஜாக்கிரதை. மேடம். இது ஃபேமிலி பிளானிங், இது ஃபேமிலி ப்ராப்ளம் மேடம். இது நான் வாய திறக்கல. கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கேஸ வாபஸ் வாங்கினா அது உங்களுக்கு தானே சிக்கல். கொஞ்சம் பொறுமையா இருங்க மேடம். நாங்க அவளை பேசி சமாதானம் பண்ணிடுறோம். கேஸையும் வாபஸ் வாங்க வைக்கிறோம். மேடம், நம்ம டிபார்ட்மெண்ட்குள்ள இருக்கோம். வீராம டிபார்ட்மெண்ட் காரி தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கலன்னா எப்படி மேடம்? தர்ம சங்கடத்தை கொடுக்குறீங்களே சார். என்னத்த செய்ய, எல்லாரும் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களா போயிட்டோம். நான் வேணா எஃப்ஐஆர் போடுறத கொஞ்சம் தள்ளி போடுறேன். அதுக்குள்ள அந்த பொண்ணை சமாதானப்படுத்த முடியுமான்னு பாருங்க. கண்டிப்பா மேடம், நாங்க அவளை கன்வின்ஸ் பண்ணிடுறோம். தேங்க்யூ. ரொம்பலாம் டைம் தர முடியாது டாக்டர். அந்த பொண்ணு ரொம்ப பிடிவாதமா இருக்கா. போலீஸ்காரி வேற. மேலிடத்துக்கு போய் பிரச்சனை பண்ணா எனக்கு பெரிய சிக்கல் ஆயிடும். மேடம், எப்படியும் ஒரு 10 நாள்ல சமாதானம் பண்ணிடலாம். ஐயோ, 10 நாளா? முத்துப்பாண்டி சார், 10 நாள்ல முடியாது. அதிகபட்சம் 1 வாரம். அதுக்குள்ள காம்ப்ரமைஸ் பண்ணிடுங்க. இல்ல உங்களை கேட்காமலே நான் எஃப்ஐஆர் போட்டுருவேன். ரொம்ப நன்றி மேடம். நான் உங்ககிட்ட பேசுறேன் மேடம். இது குடும்ப பிரச்சனை, ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை வேற. அதனாலதான் நான் இந்த அளவுக்கு இறங்கி வந்து தள்ளி போடுறேன். அவ வாழ்க்கைக்காக தான் நாங்க இவ்ளோ போராடுறோம் மேடம். எனக்கு என்னமோ இந்த பொண்ணை சமாதானப்படுத்த முடியும்னு தோணல. இந்த 7 நாள்ல நீங்க பேசி சேர்த்து வைங்க. கட்டாயம் மேடம். முடிவுல ஒண்ணு அந்த பொண்ணு வந்து நான் இவன் கூட வாழறேன்னு சொல்லணும். இல்லையா தாலியை கழட்டி கொடுத்துட்டு எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டான்னு எழுதி கொடுத்துடணும். 2ல ஒரு முடிவு எடுக்கணும். என்னால அதுக்கு மேல லேட் பண்ண முடியாது. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். பாத்துக்கோங்க. டே சண்முகம், தயவு செஞ்சு உன்னோட ஈகோவில விட்டுட்டு பாரு. எசக்கியும் உன் தங்கச்சி தானே. அவ அந்த வீட்ல நிம்மதியா இருக்காளா இல்லையா? அப்படி என்ன விளங்காம போயிட்டா? உன் கண்ணு முன்னாடி நல்லா தானே இருக்கா. ஊரறிஞ்ச முரட்டு பையன் என் அண்ணன் முத்துப்பாண்டி உன் தங்கச்சிய உள்ளங்கையில வச்சு தாங்குறானே, அதெல்லாம் உன் கண்ணுக்கு படலையா? இல்லை, எதை வச்சுல பேசுத? அதுவும் இது ஒண்ணா? எப்படி எப்படி வேற வேறையா இருக்கும்? பாண்டியும் எசக்கி கழுத்துல கட்டாயத்தால தானே கட்டினா. எசக்கி உன் தங்கச்சி தானே. அவ்வளவு கெட்டவனா இருந்த அவனையே இப்ப நல்லவனா மாத்தி எசக்கி மனசார லவ் பண்றாடா. சிவபாலனுக்கு என்னடா குறைச்சல்? அவன மாதிரி ஒரு சொக்க தங்கத்தை நீ எங்கேயாவது பாத்திருப்பியா?